தக்காளி எடுத்து வாட்டர் சேர்த்து அதை கொஞ்ச நேரம் குக் பண்ணிக்கிங்க. மிக்ஸி பவுலில் பூண்டு, ஒரு இஞ்சி துண்டு, சீரகம், அது கூட மிளகு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். வேக வச்ச தக்காளியை இந்த தோலெல்லாம் நம்ம உரிச்சு எடுத்துடணும். எவ்வளோ அழகாக வருது பாருங்க. மூணு தக்காளியும் தோலை உரிச்சாச்சு. நல்லா இந்த வாட்டரில், அதே வாட்டரில் வேக வச்ச தண்ணியில் இதை கரைச்சிக்கிங்க. அதை நல்லா கரைச்ச பிறகு அது கூட கொஞ்சம் போது புளிசாறு ஆட் பண்ணிக்கிங்க. மிக்ஸியில் அரைச்ச அந்த இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் இதை ஆட் பண்ணிக்கிங்க. அது கூட சால்ட்டு, அது கூட மஞ்சத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மண் சட்டியில் சூடானதும் அது கூட ஆயில் நிறையா ஊற்றக்கூடாது, ஒரு அரை ஸ்பூனு ஆட் பண்ணிக்கிங்க. அது கூட கொஞ்சம் போது கடுகு, கருவேப்பிலை, அது கூட ஒரு 4 மிளகாய், குண்டு மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க. ஏற்கனவே கரைச்சி வச்சதா இது கூட ஆட் பண்ணிக்கிங்க. வாவ்! இது கூட புதினாவும் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிங்க. இது நல்லா ஒரு கொதி கிளம்பட்டும். ஒரு கொதி கிளம்பிருந்தோம் நிறுத்திடலாம். இப்போது ரசம் கொதிச்சிடுச்சு. ஸ்டவ்வை ஸ்டாப் பண்ணிட வேண்டியதான். இப்போ சூப்பராக தக்காளி புதினா ரசம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்.